All, welcome to Chem Virtual Guide. இந்த சேனலில் நாங்கள் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட் அப்படிங்கிற லெசனில் பீரியாடிக் ட்ரெண்ட்ஸின் ப்ராப்பர்ட்டிஸோட இன்ட்ரொடக்ஷன் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். Atomic radius of an atom is defined as the distance between the center of its nucleus and the outermost shell containing the valence electron. அதாவது அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆட்டமுடைய அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா அந்த ஆட்டமுடைய சென்ட்ரல் பார்ட் ஆஃப் நியூக்ளியஸுக்கும் அதிலிருந்து அதோட அவுட்டர் ஷெல்லில் இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் அன் ஐசோலேட்டட் ஆட்டம் இஸ் நாட் பாசிபிள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஐசோலேட்டட் ஆட்டமுடைய ரேடியஸை நம்மளால் டைரக்டாக மெஷர் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள் டு மெஷர் தி ஐசோலேட்டட் ஆட்டம்ஸ் ரேடியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Except for the noble gas, usually the atomic radius is referred to as covalent radius or metallic radius. அதாவது அட்டாமிக் ரேடியஸுங்கிறத நம்ம கோவலண்ட் ரேடியஸ் ஆர் மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னும் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். இந்த கோவலண்ட் ரேடியஸ் மெட்டாலிக் ரேடியஸ் எதை டிபெண்ட் பண்ணி கிளாஸிஃபை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டமுடைய ஒரு கன்சர்ன் ஆட்டமுடைய நேச்சர் ஆஃப் பாண்டிங்கை டிபெண்ட் பண்ணி தான் அதோடைய கோவலண்ட் ரேடியஸாக மெட்டாலிக் ரேடியஸாக அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த ரெண்டும் சேர்ந்ததை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட்டாமிக் ரேடியஸ் இன் மெட்டல் ஆட்டம் இஸ் நோன் அஸ் மெட்டாலிக் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு மெட்டல் ஆட்டமுடைய அட்டாமிக் ரேடியஸை மெட்டாலிக் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மெட்டாலிக் ரேடியஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா half the distance between the nuclei of the adjacent metal atom. அதாவது ரெண்டு adjacent metal atomக்கு இடையில் இருக்கிற half the distance தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோன்னா ஒரு மெட்டல் ஆட்டமுடைய மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன் நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் தேர் அட்டாமிக் ரேடியஸ் இஸ் நோன் அஸ் கோவலண்ட் ரேடியஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டாலிக் எலமெண்ட்ஸுடைய அட்டாமிக் ரேடியஸை மெட்டாலிக் ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். நான் மெட்டல் எலமெண்ட்ஸுடைய அட்டாமிக் ரேடியஸை கோவலண்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா half the distance between the adjacent nuclei of two covalent bond atoms of the same element in a molecule. ஒரு மாலிகுலில் இருக்கிற சேம் எலமெண்ட்ஸோடைய கோவலண்ட் பாண்ட் அதோடைய half the distance தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கோவலண்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை இங்கே ஃபிகரில் கொடுத்துருக்காங்க, ஃபிகர் பியில் கொடுத்துருக்காங்க. For example, let us consider H2 molecule. The distance between the two hydrogen nuclei of a molecule is 0.74 Armstrong. அதாவது ரெண்டு ஹைட்ரஜன் மாலிகுலுக்கும் இடையில் இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜன் மாலிகுலுடைய நியூக்ளியஸ்க்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.74 Armstrong யூனிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய கோவலண்ட் ரேடியஸ் எப்படி கால்குலேட் பண்ணால் இதோடைய half the distance, அதாவது half the distance between the adjacent nuclei of the two covalently bonded atom of the same elements in a molecule. ஒரு மாலிகுல் அதாவது H2ங்கிற ஒரு மாலிகுலில் இருக்கிற சேம் எலமெண்ட்ஸ், அதாவது ஹைட்ரஜனுடைய சேம் எலமெண்ட்ஸ் இந்த ரெண்டுக்கும் இடையில இந்த ரெண்டுடைய நியூக்ளியஸுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸில் பாதி தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கோவலண்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 0.74 அப்படிங்கிறது அந்த ஹைட்ரஜன் நியூக்ளியை ஆஃப் தி மாலிகுல் அந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமுக்கும் உள்ளே இருக்கிற நியூக்ளியஸுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை 0.74 ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய பாதி தான் என்னது கோவலண்ட் ரேடியஸ். அப்போ 0.74 டிவைடட் பை 2, அப்போ அதோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.37 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். இதுதான் ஹைட்ரஜன் மாலிகுலுடைய கோவலண்ட் ரேடியஸோட வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. when you look at the variation of the atomic radii
in the periodic table there are two distinct rate along the period from the left to right the atomic radius of the element decrease, whereas along the group from the top to bottom atomic radius increase. அதாவது ஒரு periodic table எடுத்துக்கிட்டிங்கன்னா left to right போக போக அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வர எலமெண்ட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த குரூப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் டாப் டு பாட்டம் அந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்ன ஆகிட்டே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்க்ரீஸிங் டவுன் அ குரூப் இஸ் டியூ டு தி இன்க்ரீஸ் இன் தி வேலன்ஸ் ஷெல் நம்பர் down the group. As the shell number increases, the distance between the valence shell and the nucleus is increases. So அதாவது ஷெல் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா the distance between the valence shell and the nucleus also increases. In constructs, when you observe along the period, the shell number remains the same but the number of proton increases. ஷெல் நம்பர் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ப்ரோட்டான் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மோர் அண்ட் மோர் பாசிட்டிவ் சார்ஜஸ் இம்போஸ் அ ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் ஓவர் தி எலக்ட்ரான். பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்க அதிகமாக எலக்ட்ரானுடைய அட்ராக்ஷன் வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தஸ் த எலக்ட்ரான் கிளவுட்ஸ் ஸ்ட்ரிக்ஸ் டுவர்ட்ஸ் தி நியூக்ளியஸ். ஸோ அந்த எலக்ட்ரான் கிளவுட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸுக்கு டுவர்ட்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. விச் ரிசல்ட் இன் டிக்ரீஸ் இன் தி அட்டாமிக் சைஸ். ஸோ எலக்ட்ரான் எல்லாமே வந்து நியூக்ளியஸை நோக்கி வந்துச்சு அப்படின்னா அந்த ஆட்டமுடைய சைஸும் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம ஃபிகரில் கீழே கொடுத்துருக்குறாங்க. அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ். ஸோ சைஸ் ஆஃப் த ஆட்டம் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது அதோட அட்டாமிக் ரேடியஸும் என்ன ஆகும்னா சின்னதாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் லித்தியம் அண்டு போரான் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லித்தியமில் வந்து எலக்ட்ரானுடைய டிஸ்டன்ஸும் நியூக்ளியோட டிஸ்டன்ஸும் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் அதோடைய சைஸில் எந்த வித டிஃப்ரென்ஸும் இருக்காது. அதே மாதிரி போரானில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியைக்கு டுவர்ட்ஸாக வரும்போது அது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஆட்டமுடைய சைஸை டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஆட்டமுடைய சைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அட்டாமிக் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்வியஸாக என்னமும் டிக்ரீஸ் ஆகுதுன்னா அட்டாமிக் ரேடியஸும் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த யூனிட்டில் அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.